தங்கமேல் இனிமேலாவது இந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமாமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு சரவணனும் சரி மயிலே நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல வெளியில போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியில சாப்பிட்றதுக்காக கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு அங்கே ஹனிமூன் கப்பிள்ஸ்க்காக நிறைய ஆஃபர்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. அதுக்கேற்றது போல் அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதனால நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இங்கே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மயிலும். சரி மயிலே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கீழே போகிறாங்க சரவணன் கீழே போகிற நேரத்தில் இங்கே தங்கமேல் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்த கையோட இங்க ராஜி மீனாவுக்கு அனுப்பணும். பீச்சுக்கு போயிட்டு எடுத்த ஒரே ஒரு போட்டோவை இங்க வீட்டுக்கு அனுப்பி எல்லாரையும் முக்கியமா என்னை வெறுப்பேத்தினாங்கல்ல அவங்களுக்கு நான் இவ்வளவு பெரிய போட்டோஸ் நிறைய அனுப்பதான் போறேன். அதை பார்த்து நல்லாவே வயிறு எரிஞ்சு கிடக்கட்டும் அப்படின்னு இங்க வந்து தங்கமயில நினைச்சிட்டு இருக்காங்க. கீழே போற சரவணன் இங்க மேல வந்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போட்டோ வாங்குறதுக்கு. ஆனா அதுக்கு இங்க சரவணன் சொல்றாங்க, இல்ல மயில அந்த போட்டோஸ் எதுவும் இப்ப கொடுக்க மாட்டாங்களா, நம்ம எப்போ இங்க இருந்து கிளம்புறோமோ அப்போ அவங்க ஆல்பமாவே ரெடி பண்ணி தருவதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மயிலும் அப்படியாங்க, சரி பரவாயில்ல, அதுவும் ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஆல்பமாக அவங்களே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு தனி அமௌண்ட் எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இருந்தால் நான் ஒத்துப்பேனா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம 26,000 கட்டியிருக்கோம்ல அதில் வர்றது தான் இதுவும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படி வேற இங்கே ஒரு ஆஃபர் இருக்காமம்மா, பார்த்தீங்கல்ல நம்ம இங்கே வந்ததுக்கு இதாவது ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மயில் அப்படின்னு சொல்ல, விடுங்க மாமா, திரும்பவும் அதை பற்றி பேசி நம்ம மனசு சங்கடப்பட்டுட்டு இருக்க வேணாம், வெளியில வேற எங்கேயாவது போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேலும் சரவணனை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அதே போல அங்க வீட்டுக்கு வர கதிர் வந்துட்டு இங்க ராஜி கிட்ட சொல்றாங்க, ராஜி இன்னைக்கு நான் ஆக்டிங் டிரைவரா போகணும்னு சொல்லியிருந்தால, அதை விட முக்கியமான ஒரு வேலை, எப்போதுமே என்னை திருச்சி வரைக்கும் கூட்டிட்டு போவார்ல அவர் இன்னைக்கு முக்கியமா சென்னை விஷயமா வேலைக்கு போகணுமா, அதனால இன்னைக்கு சென்னைக்கு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்றாங்க. என்ன கதிர் சொல்ற, சென்னைக்கா, அவ்வளவு தூரம் உன்னால கண்முழிச்சு ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால முடியும், என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கு சொல்லவில்லை, ஏற்கனவே நீ இங்க நிறைய வேலை பார்த்துட்டு இருக்க, இதில் டிரைவர் வேலைக்கும் போகிறேன்னு சொல்கிற, உன் உடம்பு எப்படி அதை ஏற்றுக்கும், ஏன் நீ சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, ஏற்கனவே நான் வாங்கின கடனை வேற அடைக்கணும், அப்படி இருக்கிறப்போ நான் போய் தானே ஆகணும், அதை விட்டுட்டு இருந்தேன்னா என் ஃப்ரெண்டு வந்து பணம் கேட்கும்போது நான் எப்படி பணத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் வாங்கினியா, எப்போ வாங்கின, யார்கிட்ட வாங்கின, அதுவும் எதுக்காக நீ கடன் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுக்குனாலும் வாங்குறேன், அதை எதுக்கு நீ கேட்குற அப்படிங்கிறாங்க கதிரும். இங்கே பாரு கதிர், என்கிட்ட உண்மையை மறைக்காம உண்மையை சொல்லிடு, இல்லைனா இந்த விஷயத்த இப்போவே நான் போய் அத்தைகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல, இப்போ எதுக்கு எல்லாத்துக்கும் அம்மாகிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, என்னன்னு சொல்லணும் அவ்வளோதானே, நான் சொல்லுவேன், ஆனால் இந்த விஷயத்த வேற யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நானே சொல்லலைனாலும் அதான் இந்த வீட்டில் சொல்கிறதுக்காக ஒரு ஆள் இருக்காங்களே மீனா அண்ணி, அவங்க எப்படியும் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது மீனாக்காவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நீயே சொல்லு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இங்கே அப்போ தான் வந்து கதிர் சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும். இங்கே அவங்க ஹோட்டலுக்கு போனது, அங்கே 21,000 பணம் கட்டது, இப்போ இந்த பணத்தை எல்லாம் இங்கே கதிர் கட்டினது, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்ல இதை கேட்ட ராஜி பயங்கரமாக திட்டுறாங்கிறாங்க. என்ன கதிர், ஏற்கனவே இந்த வீட்டில் மாமா உன்னை எவ்வளோ திட்டுறாரு, ஏன் உன்னை அடிக்க கூட செய்கிறாரு, இப்படி இருக்கிறப்போ அதையெல்லாம் பற்றி யோசிக்காம நீ அவங்களுக்காக பணத்தை எடுத்தன்னு ஈஸியாக சொல்கிற, இதனால் பின்னால் நீ தானே கஷ்டப்படுவ, அப்படி நீ மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கதையும் அடி வாங்கிட்டு இருக்கதையும் பார்க்குறதுக்கே எனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ராஜி ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, இல்லை என்னால் அதை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்ல வந்தேன்னு சொல்ல, சரி அதை பார்க்க முடியலன்னா ரூமில் வந்து இருந்துக்கோ ராஜின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜி, நான் இப்போ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், இதில் என்ன உனக்கு விளையாட்டு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்டதுமே கதிர் சொல்கிறாங்க, சரி எனக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரம்ல நான் கிளம்புறேன்னு சொல்ல இங்கே வந்துட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் வந்து எங்கள் கோமதியும் வராங்க. இப்பயும் அவன் டிரைவர் வேலைக்கு போகிறானாடி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாத்தா, முன்னெல்லாம் திருச்சி வரேன் அப்படி இப்படின்னு பக்கத்தில் தான் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ சென்னை வரைக்கும் போகணுமா, அதுவும் 2 days, இப்போ காலேஜ் லீவுன்றதுனால சென்னை போயிட்டு வரதுக்கு எப்படி 2 days ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் பையனா அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எதுக்கு தான் நீங்கள் அழுகிறீங்கன்னு சொல்ல, இல்லடி என்னால் தாண்டி அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் மீனா வராங்க. என்ன ராஜி அத்தை எதுக்கு அழுகிறாங்கன்னு சொல்லி கேட்க விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மீனாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த கதிருக்கு நம்ம என்ன சொன்னாலுமே புரியாது, தேவையில்லாமல் வேலை பார்க்க போய் தானே இப்போ அந்த பணத்தை கொடுக்கணும்னு அவனும் கிளம்பிட்டு இருக்கான்னு சொல்ல, என்னடி சொல்கிற, என்ன பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கதிருக்கு கிளம்புறதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டுருங்க, நான் போய் கதிர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறாளுங்க. என்னதான் சொல்கிறாளுங்கன்னு எதுவுமே புரிய மாட்டுது. நான் போய் கதிர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவளுங்க என்னதான் பேசுகிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிருக்கு பிடிச்ச மாதிரியான தோசை, நெய் தோசை ஊற்றி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் போகிற மீனாவும் வந்து எங்கள் கதிரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அங்கே அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் சரிதான், உங்கள் அண்ணனுக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்காக நீங்கள் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாமே, ஏன்னா மாமாவுக்கு எப்போவுமே செல்லப்பிள்ளை சரவணன் மாமா தானே, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த சரவணன்
மாமாவுக்கு இதை சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவர் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டாரே. தன்னுடைய பையன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் அந்த பணத்தை கண்டிப்பாக அனுப்பியிருப்பாரு. ஆனால் அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையில நீங்கள் 2 பேருமே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கேள்வி கேட்குறாங்க. விடுங்க நீ, இந்த விஷயம் அப்பாவுக்கு கூட தெரிய வேணாம். அதுக்குள்ளே எப்படியாவது இந்த பணத்தை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷமாக ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு நீ இப்போ சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி வேற கேட்குறாங்க மீனாவும். இதை கேட்ட ராஜி, நல்லா கேளுங்கக்கா, நான் எத்தனை தடவை சொன்னாலும் இங்கே இவர் கேட்குற மாதிரியே இல்லைன்னு இங்கே மீனாவும் ராஜியை சொல்ல இங்கே ராஜியை சொல்ல இதை கேட்ட கதிர் வந்துட்டு, விடுங்க நீ, அண்ணனுக்காக தானே. அண்ணன் இது நாள் வரைக்கும் எங்கேயுமே வெளியில் போனது இல்லையாம்மா. நான் கூட அன்னிக்காக யோசிக்கல, அண்ணனுக்காக மட்டும்தான் நானும் அங்கே செந்தில் அண்ணனும் யோசிச்சு இப்படி ஒரு முடிவை எடுத்தோம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை நீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் அண்ணி மேலே இருக்கிற கோபத்தினால நீங்கள் 2 பேரும் இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா புரியுது. அதையெல்லாம் தூக்கியமாக தூர போட்டுட்டு இங்கே அண்ணனை பற்றி மட்டும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாதுன்னு சொல்ல, நீ நல்லா பேசியே இப்படி எல்லாத்தையும் மாற்றியெல்லாம் நினைக்காதன்னு மீனாவும் கோவமா பேசிட்டு வந்துடுறாங்க. ராஜியும் பேசிட்டு வர இங்கே அதுக்கு பிறகு கோமதி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கதிர் கையில் கொடுத்துட்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா, என்னால் நீ கஷ்டப்படுறன்றது எனக்கு நல்லா தெரியுது, சீக்கிரமாக இதுக்கு ஏதாவது நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்காக யாரும் எதை பற்றியும் யோசிக்க வேணாம், நான் இப்போ இருக்கிறப்பதே சந்தோஷமாக தான் இருக்கேன், இந்த வாழ்க்கை யாருக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியையும் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறது இங்கே ராஜியையும் சேர்த்து தான். ஆனால் அது இங்கே ராஜிக்கும் புரியலை, கோமதிக்கும் புரியலை. இங்கேருந்து கதிரும் கிளம்பி ராஜியை பார்த்துட்டே கிளம்புறாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ராஜி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு பாண்டியனும் வராங்க. பாண்டியன் வந்ததுமே, என்ன துரை எங்கே கிளம்பிட்டாருன்னு சொல்ல, அவன் வேற எங்கே போவான், டிரைவிங் வேலைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்ல, நானா அவனை போய் டிரைவிங் வேலையில் கஷ்டப்பட சொன்னேன், அதுக்காக தானே எங்கள் மாத செலவுக்கான பணத்தை நானே பார்த்துக்கிறேன், கடையில் வந்து வேலை பார்த்தா மட்டும் போதும்னு சொன்னேன்னு சொல்ல, எதுக்கு கடையில் வந்து வேலை பார்த்தா நீங்கள் என்ன கையில் காசாக கொடுக்க போகிறீங்க, அந்த காசுக்கு பதிலாக மொத்தமாக நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுவீங்க, அவனை சும்மா வேலை வாங்குவீங்க, அவங்க கைக்கு காசுன்னு ஒன்று வேணாமா, இங்கே ராஜிக்கும் அவனுக்கும் தேவையானதை வாங்கிக்க வேணாமா, எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்து அவன் நிற்கவா முடியும் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் அவன் மட்டும் தான் பிள்ளையா, ஏன் இந்த வீட்டில் சரவணனோ செந்திலோ இல்லை, சரவணன் தனியாக வேலை பார்த்தாலும் மொத்த பணத்தையும் என்கிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்குறான், செந்திலுக்கு இது வரைக்கும் நான் கை செலவு தவிர வேற எதுக்கும் பணம் கொடுத்ததில்ல, அவன் ஒரு நாள் என்கிட்ட பணம்னு வந்து நின்னது கூட கிடையாது, இவனுக்கு மட்டும் என்ன அதை தாண்டி செலவு இருந்த போது இவன் அதுக்காக தான் யோசிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறான்றது நல்லாவே தெரியுது, வெளியில் போய் வேலை பார்த்து பணம் கையில் கிடைச்சதானே அவன் ஆசைப்பட்ட மாதிரி இருந்துக்கலாம், அதுக்காக தாண்டி இப்படி பண்ணுறான், அது அவனோட தலையெழுத்து, இதனால் நான் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல, இங்கே உடனே கோமதி வந்து பார்த்து திட்டுறாங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்பவுமே பிரித்து பார்க்குறீங்கல்ல, அதுக்கான பிரச்சனையை நீங்கள் சீக்கிரமாகவே அனுபவிப்பீங்கன்னு சொல்ல, என்ன கோமதி எனக்கு சாபம் விடுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சாபம் விடலை, நடக்க போகிற உண்மையை தான் சொல்கிறேன், என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டதை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியலைன்னு ஒரு அம்மாவா நான் பதறி துடிக்கிறேன், ஆனால் ஒரு அப்பாவா நீங்கள் இதை எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கோமதி ரொம்பவே திட்டுறாங்க. இங்கே கேட்டுட்டு இருந்த ராஜி மீனா 2 பேருமே உள்ளேயும் போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு இங்கே பழனிவேல் செந்தில்னு எல்லாமே வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட எங்கள் கதிரை கேட்குறாங்க. கதிர்கிட்ட இப்போ தான்ப்பா பேசினேன், அவன் வண்டியில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னான், அதான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நம்ம எதுக்கு வீணாக கால் பண்ணிட்டு சாப்பிட போகிற நேரத்தில் கால் பண்ணுறேன்னு சொன்னாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமான்னு எங்கள் ராஜையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து தான் இங்கே வந்து தங்கமயிலும் அதே போல் சரவணனும் அங்கே ரூமில் இருக்கிறவங்க இங்கே ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஃபோட்டோ வந்து யாருக்குன்னா பாண்டியனுக்கு அனுப்புகிறாங்க. பாண்டியனுக்கு அனுப்புன ஃபோட்டோவை பார்த்துட்டு, தங்கமயில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபோட்டோ, சென்னையில் எடுத்த ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் பார்த்துட்டு இருக்கவங்க டக்குன்னு இந்த ஃபோனை எடுத்து இங்கே உடனே கோமதி வாங்கி பார்க்குறாங்க. கோமதி பார்த்துட்டு, ஆமாம் சரவணன் கூட எடுக்காமல் யார் கூடவே எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இது அவங்க அண்ணனா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தங்கமயில் எனக்கு தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனை பார்த்தேன், எங்கள் அண்ணன் ஒரு கார் ஏஜென்சியில் வேலை பார்க்குறதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதான் அன்னைக்கு கூட தங்கமயிலோட அம்மா வந்தப்போ சொல்லிட்டு இருந்தாங்களே, தூரத்து சொந்தக்கார பையனை ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட கார் ஏஜென்சியில் வேலை பார்க்குறதா சொன்னாங்களே, அந்த பையனை தான் சென்னையில் பார்த்துருப்பாங்க போல் அந்த கார் ஏஜென்சி பக்கத்தில், அதான் இங்கே சுற்றி பார்க்க போன இடத்துல பார்த்தப்போ ஃபோட்டோ எடுத்ததா சொல்லி ஃபோட்டோவை அனுப்பி விட்டுருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதியும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பார்த்துட்டு அந்த ஃபோனை வந்து ராஜிட்டே நீட்டுறாங்க. ராஜி அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே பயங்கர பேரதிர்ச்சி ஆகிடுறாங்க. கூடவே நிற்கிற மீனாவும், என்ன ராஜி அப்படி என்னதான் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வாங்கி பார்க்க இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. 2 பேருமே அந்த ஃபோனையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன என்ன மீனா என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில்
செந்தில் வாங்கி பார்க்குறாங்க. ஃபோட்டோக்கு என்ன நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி கொடுத்துட்றாங்க. ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு இங்கே பாண்டியனும் கதிரை பற்றின யோசனையில் இருக்காங்க. கதிர் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பணும். இவ்வளோ தூரம் போகிறான், அதுவும் சென்னை வரைக்கும் அவனே வண்டி ஓட்டிட்டு போகிறான். அது ரொம்ப கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அவன் கஷ்டப்படணும்னு நான் நினைக்கல. ஆனால் நான் சொல்கிற பேச்சு அவன் கேட்க மாட்டானே அப்படின்னு நினச்சி அந்த வருத்தத்தில் இருக்க என்ன யோசனையாக இருக்கீங்க, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கோமதியும் கூப்பிட்றாங்க. இங்கே மீனாவும் ராஜும் சாப்பிட வராமல் நின்றுட்டுருக்க இங்கே தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா இங்கே தங்கமேல அதான் சொந்தக்கார பையனை அன்னைக்கு அவங்க அம்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அது இவன் தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமாண்டி, நீ சொல்கிறத பார்த்தா இங்கே கண்ணன் சென்னையில் தான் இருக்கான்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்போது கண்ணனை பிடிச்சா அவங்ககிட்ட இருக்க பணம் நகை எல்லாத்தையுமே வாங்கிடலாமாக்கா அப்படின்னு சொல்ல, என்னடி நீ அந்த பணம் நகையை உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் எத்தனை மாதம் ஆச்சு, அது இன்னமும் அப்படியே வச்சிருப்பான்னு நினைக்கிறியா? அதில் பாதி அது செலவு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா, அவன் எப்படியும் பணத்தை செலவு பண்ணியிருப்பான். ஆனால் நகை அப்படின்னு சொல்ல, நகையும் எனக்கு தெரிஞ்சு பாதி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட குடிகாரங்கிட்ட எல்லாம் எப்படி அந்த நகை அப்படியே பத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏதோ இருக்கிற வரைக்கும் நம்ம கைக்கு கிடைச்சா போதும்லக்கா, அந்த நகையை எப்படியாவது நம்ம கொண்டு வந்து திருப்பி கொடுத்துடணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் சென்னை கிளம்பி போகலாமா அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா வீட்டில் ஏதாவது காரணம் சொல்லிட்டு கிளம்பிடுவோமான்னு சொல்கிறாங்க. ஏன் ராஜி, ஏன் இப்படி யோசிக்கிற? ஏற்கனவே நம்ம இங்கே பக்கத்து தெருவுக்கு போகிறேன் அப்படின்னாலே மாமா 1008 கேள்வி கேட்பாரு. இந்த வீட்டில் டியூஷன் வைக்கிறத பற்றி பேசினாலே போதும், அப்புறம் அவ்வளவுதான். இப்படி இருக்கப்போ நம்ம 2 பேரும் சென்னை வரைக்கும் கிளம்பி போகணுமா? நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம்க்கா. நம்மளும் அங்கே சென்னைக்கு போகிற மாதிரி ஆயிருந்திருக்கணும். நம்ம தான் வேண்டாம்னு சொல்லி இப்போ அதையே கெடுத்துட்டோம்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டேன் மீனா சொல்கிறாங்க. பொறுமையாக இரு ராஜி, நம்ம எதையும் வந்து யோசிச்சு பண்ணலாம். எப்படியும் இங்கே கதிர் வந்துட்டு சென்னைக்கு தானே போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக சென்னைக்கு போனதுக்கு பிறகு அங்கே நம்ம இந்த விஷயத்த சொல்லலாமே அப்படின்னு சொல்ல, நம்ம இப்போவே இந்த ஃபோட்டோவை அனுப்பி விடுவோம் கதிர்கிட்ட. உங்கள் அண்ணனும் அண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் எங்கள் அந்த கண்ணன் இருக்கான். கண்டிப்பாக அந்த கண்ணனை நீ கண்டுபிடிக்கணும்னா நீ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவும் சரி நீ கதிருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்ல, கதிரே கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்களே அப்படின்னுங்கிறாங்க. இல்லை நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. இப்போது ராஜியை ஃபோன் பண்ண அவரும் வந்து கரெக்டாக காரை கொண்டு நிறுத்திட்டு அப்போ தான் சாப்பிட்றதுக்காக வண்டியிலேருந்து கீழே இறங்குறாரு. ராஜு ஃபோன் பண்ண உடனே ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ராஜி, நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம், சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்? வீட்டில் எதுவும் அப்பா எதுவும் சொன்னாரா? திட்டிருப்பாரு, வேற என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கதிர் சொல்ல, அது எப்போதும் நடக்கிறதானே, ஆனால் அது கிடையாது, இது வேற விஷயம்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா வாங்கி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க? அப்போது அந்த கண்ணன் சென்னையில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் கதிர், அவன் சென்னையில் தான் இருக்கான். அதுவும் தங்கமேலுக்கு தூரத்து ரிலேட்டிவ்ஸ் வேற. அங்கே தங்கமேலை பார்த்தா எப்படியும் அந்த கண்ணன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படிக்கா நம்ம அவங்கக்கிட்ட நேராக கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தன்னுடைய அண்ணிக்கிட்ட. இங்கே வீணா சொல்கிறாங்க, நான் அது வந்து பார்த்துக்கலாம், நீ முதல்ல போ. சரிங்க நீ, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து அதே போல் நைட்டு விடிகிற வரைக்குமே 2 பேருக்குமே தூக்கம் வரல. இங்கே கோமதியை என்னன்னு கேட்குறாங்க, விஷயத்த சொல்லவே இல்லை. ஆனால் நேற்றுலேருந்து என்கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுதடி அப்படின்னு கோமதி சொல்லிட்டே இருக்க, அது ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நேற்று தங்கமயில அக்கா ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்கல்ல, அதில் தங்கமயில அக்கா ஒருத்தர் கூட இருந்தார்ல, அது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ தூரத்து ரிலேட்டிவ்ஸ்னு சொன்னா அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, கண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கண்ணண்டி அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்க, வேறு எந்த கண்ணன் உங்களுக்கு தெரியும்? எங்கள் ராஜு கூட இருந்தாலும் அந்த கண்ணன் தான், பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடினாலும் அவன் தான் அதுன்னு சொல்ல, என்னடி சொல்கிற, அவனா அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போது தங்கமேல் குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்னமோ அந்த தங்கமேல் குடும்பத்து மேலேயே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. இவனே சரியான ஃப்ராடு, இந்த ஃப்ராடோட இவங்க குடும்பம் ரிலேட்டிவ்ஸ் வேற சொல்கிறாங்க. அப்போ இந்த குடும்பமும் ஃப்ராடாக தானே இருக்க முடியும்னு சொல்ல, இப்போ அது ரொம்ப முக்கியமாடி, அதை விட்டுட்டு அந்த கண்ணனை கண்டுபிடிச்சா நகை பணத்தை வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது விஷயமா தான் கதிர்கிட்ட பேசியிருக்கோம். கதிர் இந்நேரம் சென்னைக்கு ரீச் ஆயிருப்பாருன்னு தெரியும், இருந்தாலும் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. மீனாவும் எங்கள் ராஜியும் கோமதியும் பதட்டத்தில் இருக்க, அங்கே சென்னைக்கு போன கதிர் வந்து அவரை கொண்டு போய் நேராக மீட்டிங் நடக்கிற இடத்துல விட்டுட்டு, முக்கியமான வேலை இருக்குது கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்லிட்டு அவரும் சரின்னு பர்மிஷன் கொடுக்கறதுனால இங்கேருந்து தன்னுடைய அண்ணனை பார்க்கறதுக்காக நேராக அந்த ஹோட்டலுக்கு ஓடி வராங்க. இங்கே வந்த உடனேயே அண்ணனை பற்றி கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் வெளியில் கிளம்பி போனாங்கன்னு சொல்ல, இங்கே வந்து கதிருக்கு எதுவுமே புரியலை. இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற நேரமே கொஞ்சம் நேரம் தான், இன்றைக்கி நைட்டே எப்படியும் அவர் மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பவும் ஊருக்கு கிளம்பணும்னு சொல்வார். அதுக்கு இடையில எப்படியாவது இந்த கண்ணனை கண்டுபிடிச்சி ஆகணும், அவங்ககிட்ட இந்த நகையாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கன்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போதான்டா இங்கே சென்னையில் பக்கத்தில் இருக்க அந்த பீச் பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அதே இடத்துக்கு இங்கே கதிரும் போக, கதிரை பார்த்த சந்தோஷத்தில், டே கதிர் நீ எங்கடா எங்களை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி நீங்கள் தனியாக வர்றதுக்கு தான் பிளான் பண்ணீங்களா? ஆமாம், ராஜேஷ் செந்தில் மீனா இவங்களாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணன் நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காகலாம்
ஒன்றும் வரலன்னு, நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தங்கமயிலுக்கு ரொம்ப பெருமூச்சே வருது. என்ன விஷயம் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை நீ, நான் டிரைவிங் வேலைக்கு தான் வந்தேன். இங்கே நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இப்போ தான் வந்தோம். அதான் உங்களையும் இங்கே கொஞ்சம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜாலியாக சுற்றி பாருங்கள். உங்களை பார்த்துட்டு நான் உடனே கிளம்பிடுவேன். அவர் வேறு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, டேய் தம்பி இருடா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, அது சரிடா தம்பி, எனக்காக பணம் ரெடி பண்ணணும்னு சொன்னியே, எப்படிடா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் விடுனேன், என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி அந்த பணத்தை நான் உனக்கு அனுப்பிவிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ அந்த கடனை கொடுத்தாங்கணும்ல, அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் டிரைவர் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் சரவணன் கண்கலங்கி நிற்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க, அண்ணன் இது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் நீ விட மாட்டேன். ஃபோன்லேயே அந்த டார்ச்சர் பண்ண, இப்போ நேரில் பார்த்த உடனேயே இப்போ என்கிட்ட கேட்டு வாங்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலை, நீ அண்ணி கூட சந்தோஷமா இருக்கணும், அதை முதல்ல பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் சுத்தி பாருங்க, அண்ணி நீ அண்ணனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க தம்பி, நீங்க பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்ல, உடனே இங்க தன்னையோட அண்ணிட்ட கேட்குறாங்க. ஆமா நீ, நீங்க சென்னையில நிறைய போட்டோஸ் எடுப்பீங்கன்னு நினைச்சேன், ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் வந்ததுன்னு சொல்ல, போட்டோஸ்லாம் நிறைய எடுத்துருக்கோம் தம்பி, ஆனா அதை அவங்க இப்ப கொடுக்க மாட்டாங்களா, இங்கேருந்து கிளம்பும் போது அவங்க அதை ஆல்பம் போட்டு கொடுக்கறதா சொன்னாங்க. இப்போதான் வெளியில வந்திருக்கோம், இனிமே நாங்க போட்டோஸ் எடுத்து அனுப்பி விடுறோம்னு சொல்ல, சரிங்க நீ, ஆமா நேற்று போட்டோ அனுப்பியிருந்தீங்கல்ல, அதுல உங்க கூட இருந்தார்ல அது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, அது எங்கள் தூரத்து சொந்தம் தான். சரி அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே தான் கார் ஏஜென்சியில் இங்கே ட்ராவலிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களே மாதிரி தான் தம்பி அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா நீ, இப்போ அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா நீ அதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைன்னு நான் அவர்கிட்ட கொஞ்சம் டீல் பண்ணி வச்சுட்டேன்னா, எனக்கும் ஏதாவது அப்பப்போ சவாரி கிடைச்சதுன்னா நானும் வருவேன்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இதோ இருங்க தம்பி நானே சொல்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அப்பாடா ஒரு வழி அட்ரஸ் கிடச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் எங்கள் மனசுக்குள்ளே கதை நினச்சிட்டு இருக்கேன். இங்கே உடனே சொல்கிறாங்க, நீங்கள் போங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன், நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன்னு கொஞ்ச நேரத்தில், அதை உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கதிரை கிளம்பி போக கதிரை பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப வருத்தத்தோட. அதான் நம்ம 2 நாளில் ஊருக்கு போகிறோம்ல, அதுக்குள்ளே என்ன கஷ்டப்படுறீங்க, வாங்க போகலான்னு எங்கள் தங்கமயிலும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே கதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை தேடி நேராக அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. போய் பார்த்தா ஆளை காணோம். நிறைய கார்ஸ் கிடக்கு, இதில் எங்கே இருப்பான் என்ன பண்ணுறான்னு ஒன்றும் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் கண்ணனுக்கு சரியாக இந்த கதிரை ஞாபகம் இல்லை, அதுவும் இல்லாமல் கதிர் வந்துட்டு ராஜா கல்யாணம் பண்ணியிருக்கான்ற விஷயம் கூட தெரியாது. அதனால ரொம்ப ஹாயாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. கண்ணனை வந்து பார்க்குறாங்க. கதிரும் நேராக போகிறாங்க பக்கத்தில். ஆமாம் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் கார் புக் பண்ணணுமா, எங்கேயும் போகணுமான்னு சொல்லி கேட்க, பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கதிரை நோக்கி அடிக்க பாய, கதிர் எல்லாருமே அடித்து தம்சம் பண்ணிடுறாங்க. அங்கே நிற்கிற கண்ணனை பிடிச்சி அடி அடி அடின்னு அடிக்க, இப்போ நீ என்கிட்ட இருக்க நகையை மீதி இருக்க நகையை கொடுக்குறியா இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை போலீஸில் ஒப்படைக்கவான்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே ராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜு வீடியோ காலில் வீடியோ காலில் பார்க்குற ராஜியை பார்த்து எங்கள் கண்ணன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எங்கள் ராஜு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. டேய் பொறுக்கி நாயே, டேய் ஒழுங்கு மரியாதையை பணத்தை கொடுறான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த பணம்லாம் இப்போ என் கையில் இல்லைன்னு சொல்ல எங்கள் திரும்பவும் அடிக்கிறாங்க. பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்ல, தர்றேன் பணமெல்லாம் இல்லை, ஆனால் நகை மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நகையாவது முழுசாக வச்சிருக்கேன்னு சொல்ல, பாதி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணி சொன்ன மாதிரி அவன் பாதியை செலவு பண்ணிட்டான், வித்தே செலவு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவங்ககிட்ட இருக்க மீதி நகையாவது வாங்கிட்டு வந்து கதிர் எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வேணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, ஃபோனை எங்கடா இருக்கு நகை, வாடா முதல்ல அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு கத்தியை வச்சு மிரட்டி அவங்ககிட்ட நகையையும் வாங்கிக்கிட்டு அப்படியே அவனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு இதுதான் உனக்கு கடைசி, இன்னொரு தடவை இங்கே நீ என் கண்ணில் மாட்டின, அதுக்கப்புறம் மீதி இருக்க நகையை வாங்கணும் அப்படின்றதுக்காக உன்னை நான் என்ன வேணாலும் செய்வேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்ட இங்கே பயந்து போய் நிற்கிறாங்க கண்ணனும். நம்ம இத்தனை நாளாக தப்பிச்சுட்டு இருந்தோம், இப்போ அதுவும் இவங்கிட்ட நம்ம எப்படி மாட்டணும், ராஜுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது, நம்ம சென்னையில் இருக்கிற விஷயம்னு தெரியாமல் விழி பிதுங்கி நின்றுட்டு இருக்காங்க இங்கே கண்ணனும். தனக்கு கிடைச்ச நகை வரைக்கும் போதும்னு நினச்சிட்டு இங்கே ஒரு வழியாக தங்கமயில் மூலமாக தனக்கு நகை திரும்ப வந்து நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கைக்கு வந்த நகையோ அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும், அதுதான் நமக்கு நல்லதுன்னு இங்கே வீட்டில் இருக்க ராஜி நினச்சிட்டு இருக்கேன். காருக்கு போன பிறகு எங்கள் ராஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ராஜி, மீனா, கோமதினி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்க எப்படியாவது அடுத்த நாள் திரும்பி வந்த கையோட இந்த நகையை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜியும். அதே போல பாண்டியனும் கதிரை பத்தின வருத்தத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சரவணனும் இங்க கதிரை பத்தின யோசனையிலே இருக்க, இங்க தங்கமயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவருடைய மனசை மாத்தலான்னு ட்ரை பண்ணா இப்போ சென்னை வரைக்கும் வந்து திரும்பவும் ஞாபகப்படுத்திட்டு போறாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலேன்னு இங்க தங்கமயில் அந்த வெறுப்புலையும் வேற இருந்துகிட்டு இருக்காங்க. அதே போல இங்க ராஜிக்கு திரும்ப நகை கிடைச்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியல, அது தெரிஞ்சா இன்னமும் எரிச்சல் படுவாங்க. அது இன்னமும் தெரியல. ஆனா ராஜி
ராஜி தான் கைக்கு நகை வந்த கையோட இங்கே கதிர் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து இந்த நகையை மொத்தமும் முழுசாக அங்கே கொண்டு வீட்டில் அவங்க அப்பா முகத்துலையும் சித்தப்பா முகத்துலையும் தூக்கி எறியணும்னு காத்துட்ருக்காங்க.